ஹாய், வெல்கம் டு கோட் அண்ட் கிராக். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எக்ஸலில் எப்படி டெக்ஸ்ட் பண்ணுறது, ஃபார்முலாஸ் எப்படி யூஸ் பண்ணுறது, இதை பார்க்க போகிறோம். இதுக்கு லாஸ்ட் எபிசோடில் நம்ம பார்த்தது என்னன்னா, எக்ஸலோட ஃபண்டமெண்டல்ஸ் எப்படின்னு பார்த்தோம். அதை பார்க்காதவங்க வந்து மேலே லிங்க் தர்றேன், அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் தரேன், அதை போய் பார்த்துக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ரியல் டைம் ஒன்று பார்ப்போம். என்ன பார்க்கலாம்? மந்த்லி பட்ஜெட் பார்ப்போம். போட்டு மந்த்லி பட்ஜெட் மந்த்லி என்னென்ன நம்ம பில்ஸ் வேற என்ன கட்டுறோம்? ரெண்ட் கட்டுறோம். ரெண்ட் என்டர் ஃபோன் ஈஸி என்டர் ஃபுட் என்டர் ஸ்நாக்ஸ் என்டர் மெயின்டெனன்ஸ் ஹவுஸுக்கு மெயின்டெனன்ஸ் ஓகே. அதுக்கப்புறம் இன்டர்நெட் என்டர் டோட்டல் ஓகே. பில்லு இது என்ன வச்சுக்கலாம்? இங்க என்ன வைக்கலாம்? பில்லு இங்க வந்து ஜனவரி, இங்க வந்து பிப்ரவரி, இங்க மார்ச், அதே மாதிரி இங்க டோட்டல் ரெண்ட் எவ்வளவு? 13,000. ஃபோனுக்கு 350 என்டர். ஃபுட்டுக்கு வந்து 6,000 ஸ்நாக்ஸுக்கு 1,000 மெயின்டெனன்ஸ் 800 மெயின்டெனன்ஸ் 1,000 இன்டர்நெட் 800. அதே மாதிரி பிப்ரவரிக்கு 13,000 என்டர். ஃபோனுக்கு வந்து 350 என்டர். ஃபுட்டுக்கு வந்து 5,000 என்டர். ஸ்நாக்ஸுக்கு வந்து ஒரு 1,500 பிளஸ் மெயின்டெனன்ஸ் 1,000 இன்டர்நெட் 800. ஓகே. மார்ச் அதே மாதிரி ரெண்ட் 1,300 ஃபோனுக்கு ஈஸி 350. ஃபுட்டுக்கு வந்து 6,500 என்டர். ஸ்நாக்ஸுக்கு 1,000 மெயின்டெனன்ஸ் 1,000 இன்டர்நெட் 800. ஓகே. டோட்டல் அப்படி இருக்கட்டும். இப்போ நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம்? வேர்டு இந்த மாதிரி எழுத்து இந்த மாதிரி இதில் பார்த்தாச்சு, நம்பர்ஸ் பார்த்தாச்சு. இப்போ ஜன், பிப்ரவரி, மார்ச் மந்த்தும் பார்த்தாச்சு. இப்போ இதில் இயர் சேர்க்கணும். இயர் எப்படி சேர்க்கறதுன்னு பார்ப்போம். ஜனவரி இது என்ன இந்த வருஷம்? ஜனவரி 2026 அப்படியே டேப் கொடுத்தா பக்கத்துல வரும். பிப்ரவரி 2026 டேப். மார்ச் 2026 டேப்.
நம்ம இங்க 2026ன்னு கொடுத்தோம். ஆனா 26ன்னு வெறும் 26 மட்டும் தான் சேவ் ஆகுது. இதை எப்படி 2026 அப்படின்னு நம்ம எப்படி பார்க்கறது? ட்ராப் டவுன் இருக்கும், ஜென்ரல் போட்டிருக்கா, இதுல ஓகே கொடுத்துட்டு மோர் நம்பர் ஃபார்மட்ஸ் இருக்கா, இதை ஓகே கொடுத்தோம்னா அதுக்கு முன்னாடி இது மூணையும் காப்பி பண்ணிக்கணும். ஓகேங்களா, இது மூணையும் காப்பி பண்ணியாச்சு. இதை இது பண்ணிட்டு மோர் நம்பர் ஃபார்மட்ஸ் கொடுத்துட்டு இங்க பார்க்கணும், ஜென்ரல், நம்பர், கரன்சி, டேட் இருக்கா, டேட்டை ஓகே கொடுத்தோம்னா நமக்கு எந்த ஃபார்மேட்ல வேணுமோ அந்த ஃபார்மேட்ல வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் டேட்டு, மந்த்து, இயரு அப்படி வைக்கலாம். அப்படி இல்லைன்னா 14 மார்ச் 12 ஃபர்ஸ்ட் டேட்டு, 2வது மந்த்து இப்படி வைக்கலாம். நம்ம நார்மலா எப்படி வைப்போம்? டேட்டு, மந்த்து, இயர் அப்படிதான் வைப்போம். இப்போ கஸ்டம் கொடுத்துட்டு டேட்டு, மந்த்து, இயர் இதை ஓகே கொடுக்கணும். டேட்டு, மந்த், 2 எம் இருக்கா, இன்னொரு எம் சேர்த்துக்கணும். ஓகே கொடுத்தா இங்க மாறிடுச்சு. 1 ஜனவரி 2026, 1 பிப்ரவரி 2026, 1 மார்ச் 2026. இப்போ நமக்கு 2000 டேட்டு தேவையில்ல, மந்த்தும் இயரும் மட்டும் போதும்னா இங்க போயிட்டு டேட்டை ரிமூவ் பண்ணிட்டு ஓகே கொடுத்தோம்னா இங்க ஜனவரி 2026, பிப்ரவரி 2026, மார்ச் 2026ன்னு வரும். இல்ல எனக்கு 2026ன்னு வேணாம், வெறும் 26 மட்டும் போதும் அப்படின்னா திருப்பி இங்க போயிட்டு இயர்ல 4 ஒய் போட்டிருக்கோமா, அதை 2 ஒய் கொடுத்துட்டு இங்க ஓகே கொடுத்தா 26 மட்டும் வரும். அப்ப இப்படிதான் டேட்டை நம்ம பார்க்கறது. இங்க நம்ம இதை டபுள் கிளிக் பண்ணோம்னா பிப்ரவரி 1, 2 அந்த மாதிரி வரும். மார்ச் 3வது மாசம் அப்படி வரும். இந்த மேல இங்க வருதா, 1, 2, 1, 3 அப்படி வரும். சரி, ஓகே. இப்போ அடுத்து சம்மு பார்ப்போம், கூட்டுறது. இப்போ எப்படி கூட்டணும்? இது எல்லாத்தையும் கூட்டினா இங்க டோட்டல் வரும். ஓகேவா? அப்ப என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஈக்குவல் டு போடணும். ஃபர்ஸ்ட் 13,000 ரெண்ட் பிளஸ் ஒரு 350 பிளஸ் ஒரு 6,000 பிளஸ் அதுக்கு அடுத்து ஸ்நாக்ஸ் ஒரு 1000 பிளஸ் மெயின்டெனன்ஸ் 1000 பிளஸ் இன்டர்நெட் 800. ஓகேங்களா? இதெல்லாம் கொடுத்து என்ட்ரு கொடுத்தோம்னா 22,150. இது நம்ம கூட்டுறது. சப்போஸ் இப்போ இதுல நம்ம 22,150 வருதா? இப்போ ஸ்நாக்ஸ் நம்ம 1,500 ஆக்கிக்கிறோம். 1,500 ஆக்கிட்டு என்ட்ரு பண்ணாலும் இங்க டோட்டல் எவ்வளவு வருது? 22,150. அதே தான் வருது. இதை டபுள் கிளிக் பண்ணோம்னா வரும். இப்போ நம்ம இங்க ஸ்நாக்ஸ் எவ்வளவு வைக்கிறோம்? 1,500 ஆக்கியிருக்கோமா? ஆனா இங்க மாறல. அப்ப இது தப்பு. இப்ப சப்போஸ் இது 1,500 மாறலையா? இப்ப திருப்பி இதை ரெண்ட்ல ஒரு 1000 ரூபாய் கூட்டுவோம், 14,000. அப்போ இங்க டோட்டல் மாறணும். என்ட்ரு கொடுத்தோம்னா மாறுதா? மாறல. இங்க அதே 13,000 இந்த ஃபர்ஸ்ட் இதுல 1000 ரூபாய் கூட்டியிருக்கோம், ஆனா இங்க கூடல. அப்போ இப்படி கூட்டக்கூடாது. இது 13,000 இருக்கட்டும், இது 1000 இருக்கட்டும்.
ஓகே, இப்போ எப்படி கூட்டணும்னா இதை டெலிட் பண்ணிட்டு இது இந்த இந்த காலம் பியா பி பி இது எந்தது 5 ரெண்ட் 5ல இருக்கா பி 5 பிளஸ் பி 6 பி 6 plus B7 plus B8 plus B9 plus B10 enter. ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன், முன்னாடி ஈக்குவல் டு போடணும், ஈக்குவல் டு போட்டுட்டு இப்போ என்டர் கொடுத்தோம்னா டோட்டல் வரும். இப்போ வந்து நம்ம டோட்டல் வந்து பார்த்துக்கோங்க 22,150. இப்போ இதோட வந்து நம்ம ஒரு ஃபோனில் வந்து ஈஸிக்கு வந்து ஒரு 50 ரூபா சேஞ்ச் பண்ணுறோம். அப்போ 315 இருக்கா, இதை வந்து 400 மாற்றுறோம். 400 மாற்றிட்டு என்டர் கொடுத்தோம்னா இங்கே சேஞ்ச் ஆயிடுச்சா. மொதல் வந்து 22,150 இருந்துச்சு, இப்போ 22,200. 50 ரூபா இங்கே சேஞ்ச் பண்ணோம், 50 ரூபா இங்கே சேஞ்ச் ஆயிடுச்சு. இதை டபுள் கிளிக் பண்ணி பார்த்தோம்னா இப்படிதான் நம்ம இது பண்ணணும், ஆட் பண்றது. இந்த காலமும் ரோ நம்பரும் ஓகேங்களா. இப்போ 22,200 இந்த இதை தொட்டு பார்த்தோம்னா இங்க இந்த ரெண்ட்ல வந்து நம்ம ஃபோனில் வந்து 50 ரூபா கூட்டினோமோ அதனால இங்கே 50 ரூபா சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ அதே மாதிரி இங்கேயும் பார்ப்போம். இப்போ இங்கே என்ன வரும், சி ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா ஈக்குவல் டு போட்டுக்கிறணும். C5 plus C6 plus C7 plus C8 plus C8 plus C9 plus C10 enter. 21,650. அதே மாதிரி தான் இதுக்கும். ஓகே, எக்ஸலுக்குள்ள போயிட்டு இது மூணையும் போட்டாச்சா. இப்போ இந்த பக்கம் டோட்டல் இருக்குல்ல, இதை பார்ப்போம். இது எப்படி பார்க்கறது, ஃபர்ஸ்ட் வந்து என்னது B5 plus C5 plus D5 என்டர் அமுக்குனா வராது. ஏன்னா நம்ம இங்க முன்னாடி ஈக்குவல் டு போடல. இப்போ என்டர் அமுக்கணும். ஃபர்ஸ்ட் ஈக்குவல் டு B6 plus
C6 plus D6 enter 1100 வருதா? 400 400 350 350 700 700 11 1100 ஓகே. இப்ப அதே மாதிரி தான் இதுக்கும் இது எல்லாத்துக்கும் வரும். இப்போ இந்த இந்த மூணு ஆன்சரையும் எதுனா கண்ட்ரோல் இது ஃபர்ஸ்ட் ஒன் வந்து 22,200, அடுத்த காலம் வந்து 21,650, அதுக்கு அடுத்து வந்து 22,650. இது 3 டோட்டல். அதே மாதிரி இந்த பக்கம் 2 டோட்டல் இருக்குல்ல, இது வந்து 39,000, அடுத்தது வந்து 1,100. ஓகேங்களா? இப்போ இத டெலீட் பண்ணிடுறோம், இதையும் டெலீட் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்றோம், இந்த ஃபர்ஸ்ட் ஒன்னை மட்டும் இதையும் டெலீட் பண்ணிடுவோம், இதையும் டெலீட் பண்ணிடுவோம், இதையும் டெலீட் பண்ணிடுவோம், இதையும் டெலீட் பண்ணிடுறோம். இப்போ கொடுக்குறோம், ஃபர்ஸ்ட் வந்து வரும் எப்படி, டோட்டல்ல ஈக்குவல் டு B5. ஓகேங்களா? B5 plus B6 plus B7 plus B8 plus B9 plus B10 என்டர் அமுக்குறோம். 22,200 வந்திருக்கா இங்க. இப்போ இது என்ன பண்றோம்னா, இத காப்பி பண்ணி இங்க பேஸ்ட் பண்றோம். இங்க என்ன வருது, 21,650. இங்க என்ன வந்திருக்கு, 21,650. இத காப்பி பண்ணி இங்க பேஸ்ட் பண்ணிருக்கோம். அப்ப 22,200 தானே வரணும். ஆனா 21,650 வருது. இப்ப இதை டபுள் கிளிக் பண்ணி பார்த்தா B5 B6 B7 B8 B9 B10 இருக்கா. இப்போ என்டரை கொடுத்துட்டு இதை டபுள் கிளிக் பண்ணி பாருங்க, C5 C6 C7 C8 C9 C10 இருக்கு. அப்போ காலமே மாறிடுச்சு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணும்போது. ஓகேவா? இப்போ அடுத்தது இதுக்கு பண்ணுவோம். இதை காப்பி பண்ணிட்டு Ctrl+C காப்பி பண்ணிட்டு இதுல வச்சு Ctrl+V பேஸ்ட் பண்ணோம்னா 22,650 இந்த இருக்கா, 22,650 வந்துருச்சா. அப்போ இதுல ஃபுல்லா ஃபார்முலா பார்ப்போமா, D5 D6 D7 D8 D9 D10. ஓகேங்களா? இப்போ டோட்டல் பார்ப்போம். இதுக்கு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன வரும், எப்பயும் போல ஈக்குவல் டு B5 plus C5 plus D5 என்டர். 39,000 வந்துருச்சா. இதை காப்பி பண்றோம், Ctrl+C கீழே வச்சு பேஸ்ட் பண்றோம். 1,100 இந்த இருக்க, 1,100 வந்துச்சா. இங்க 1,100 இருக்கா, வந்துருச்சா. இப்போ அதே மாதிரி இதை காப்பி பண்றோம், இங்க பேஸ்ட் பண்றோம். அப்ப இங்க என்ன வருது, இதை டபுள் கிளிக் பண்ணுங்க, B6 C6 D6. அதே மாதிரி இதை காப்பி பண்ணுங்க, இதை பாருங்க B7 C7 D7. இப்படிதான் நம்ம காப்பி பேஸ்ட்
காப்பி பேஸ்ட் 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 இங்கே பேஸ்ட். ஓகேங்களா? இப்போ அடுத்த டைப் பார்ப்போம். இது டோட்டலா இங்க வந்து பெர்சன்டேஜ் பார்ப்போம். PRECENTAGE equal to E5 divided by E level E level. ஓகேங்களா? இப்போ என்ட்ரு நமக்கு என்ன ஆகும்? 58% வருது. இப்போ இதை காப்பி பண்ணி இங்க பேஸ்ட் பண்றோம். அதே மாதிரி இங்க பேஸ்ட் பண்றோம். என்னமோ காட்டுது. என்ன காட்டுது? இதை டபுள் கிளிக் பண்ணி பார்த்தோம்னா E5 டிவைடட் பை இதை டபுள் கிளிக் பண்ணோம்னா E5 டிவைடட் பை E லெவல். அப்போ இதுக்கு ஆன்சர் வருது 58%ன்னு 58% வருது. இங்கே டபுள் கிளிக் பண்ணி பார்த்தோம்னா E6 டிவைடட் பை E12ன்னு வருது. அப்போ 12 இங்க இருக்கா? லெவல் வரதான் இருக்கு. லெவல் இங்க இருக்கு, 12 இங்க இருக்கு. 12 0. அப்போ அதனால இங்க 0ன்னு வருது. ஓகே, அப்ப இப்படி பண்ணக்கூடாது. இப்படி பண்ணா தப்பு. இப்ப இங்க வந்து என்ன வந்து E லெவல் வரைக்கும் தானே இருக்கு. அப்ப E லெவல் வந்து கான்ஸ்டன்டா இருக்கணும். E லெவலோட மதிப்பு வந்து மாறவே கூடாது. அப்ப எப்படி பண்ணணும்னா பெர்சன்டேஜுக்கு மட்டும் ஈக்குவல் டு E போட்டாச்சா? E5 ஸ்லாஷ் டாலர் சிம்பிள் போட்டு திருப்பி ஒரு டாலர் சிம்பிள் போட்டுட்டு லெவல். ஓகேங்களா? ஓகே, என்டர். அதே 58% வந்துருச்சா? இப்போ இதை காப்பி பண்ணி Ctrl+C காப்பி, Ctrl+V, அதே மாதிரி இங்க Ctrl+V, 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 Ctrl+V. ஓகேங்களா? இப்போ இதை டபுள் கிளிக் பண்ணி பாருங்க. E லெவல் மாறல. அதே மாதிரி இங்கேயும் E லெவல் மாறல. இங்கேயும் E லெவல் மாறல. இங்கேயும் E லெவல் மாறல. அப்ப பெர்சன்டேஜுக்கு மட்டும் இப்படிதான் பண்ணணும். இப்போ இந்த வீடியோல நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா எடிட்டிங் டெக்ஸ்ட் அண்டு ஃபார்முலாஸ் எப்படி யூஸ் பண்ணுறது அதை பார்த்துருக்கோம். ஃபஸ்ட் வீடியோ பார்க்காதவங்க மேலே லிங்க் இருக்கும், அதை போய் பார்த்துட்டு வாங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எக்ஸலோட பேசிக் ஃபங்க்ஷனை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.